புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். கடந்த 10 மாதங்கள் நடத்தி வந்த தேவாதிதேவனுக்கு நன்றிகள். இந்த நவம்பர் ஒரு நம்பிக்கையின் மாதம், நம்மை சீர்படுத்தும் மாதம், இழந்ததே சகலத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தம் செய்து நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வராக. தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நாம் யாவருக்கும் தெரிந்த வசனமே. ஆனால் அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் வசனங்களை கவனித்தோமானால் நமக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் 17 கவனித்து பாருங்கள். உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இன்று இருக்கும் பெரும் பிரச்சனையே நம்மை சுற்றி பலர் பாவியான மனிதர்களே. அவர்கள் வாழ்வில் நடக்கும் பல காரியங்களை நம்மோடு பல விதங்களில் ஒப்பிட்டு பார்த்து நம் வாழ்வையே கசந்து கொள்ளும் நிலைக்கு நாம் மாறிப்போய்விட்டோம். மற்றவர்களுக்கு வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து அதிலே உங்களையும் இணைத்துக் கொள்ளாதிருங்கள். உங்கள் அழைத்து நடத்துபவர் ஆண்டவர் இயேசு என்பதை மறவாதிருங்கள். உங்களை குறித்த தேவதிட்டத்தை மற்றவர்களை இணைத்து கணக்கீடு செய்யாதீங்கள். உங்களை நடத்துவர் கர்த்தர் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. மற்றொரு வார்த்தையில் சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பிருந்து அவரையே நினைத்து கொண்டு இருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாம் இயேசனைத்தையும் அறிந்திருக்கிறார். பிறகுதான் வார்த்தை வருகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வாழ்வில் எதை பற்றிய நிச்சயம் வந்திருக்கிறது? ஆண்டவர் இயேசுவில் உங்கள் நிச்சயம் இருக்கிறதா? எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து இருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்களானால் உங்கள் நிச்சயம் சரியானதே. அந்த நிச்சயம் நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனை பற்றி நிச்சயம் நம்மை நல்ல முடிவுக்கு நம்மை நடத்திச் செல்லும் முடிவு ஆசீர்வாதமே. அது தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். இப்படி நம்முடைய மனதை விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் தேவனுடைய வாக்குதத்தங்களினாலும் உறுதியாக இருந்து இருதயத்தில் திடமனதாயிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கீழே உள்ள 19 வசனம் கவனியுங்கள். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்துவார். செவி கொடுக்கும் போது மட்டுமே நாம் அதை பின்பற்ற முடியும், ஞானம் பெற முடியும். நல்ல எதிர்காலங்கள் உண்டாகும். இருதயத்தை பக்குவப்படுத்தினால் சகலமும் நன்மையானதாக மாறும். திட நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கை உடையவர்களாயிருந்து கிறிஸ்து இயேசுவில் பலப்பட நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நாம் யாவருக்கும் தெரிந்த வசனமே. ஆனால் அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் வசனங்களை கவனித்தோமானால் நமக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.